குட்டீஸ் வணக்கம். ஒரு தடவை தெனாலிராமன் இருந்த ஊரில் ரொம்ப திருடனுங்க அதிகம் ஆயிட்டாங்க. அந்த சமயத்தில் தெனாலிராமன் வீட்டில் இல்லாத சமயத்தில் திருடன் ஒருத்த தெனாலிராமன் வீட்டுக்குள்ளே உள்ளே புகுந்துட்டான். போய் அந்த தெனாலிராமன் வீட்டு பரண் இருக்கும் இல்லையா மேலே, அது என்ன சொல்லுவாங்க, அந்த பரண் மேலே லாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பரண் மேலே போய் படுத்துக்கிட்டான். தெனாலிராமன் படுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் அவன் இறங்கி திருடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தான். அப்போது அவன் திருடலான்னு கீழே இறங்கி வரும்போது சர 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 சரன்னு ஒரு சத்தம் கேட்டுது. சத்தம் லைட்டாக கேட்டுது. அப்போ உடனே தெனாலிராமன் நம்ம வீட்டுக்கு திருட வந்துட்டான் அப்படின்னு புரிஞ்சுட்டு சரி இதுக்கு என்ன பண்ணலான்னு படுத்துட்டே அசையாமல் படுத்துட்டே கொஞ்சம் யோசித்தான். பக்கத்தில் அவனோட மனைவி இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அவங்க வயத்தில் இன்னும் ஒரு 3 மாதத்தில் குழந்தை பிறக்கிற அளவுக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அப்போது தெனாலிராமன் அவங்ககிட்ட மெதுவாக எழுப்பினான். உடனே என்னங்க ஏன் இந்நேரத்துக்கு எழுப்புறீங்க அப்படின்னு அவங்க மனைவி கேட்டாங்க. உடனே இல்லை, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே இல்லையா, மாதமாக இருக்கே இல்லையா, வயிற்றில் வளர்கிற குழந்த என்னவா பிறக்கும், ஆணாக பிறக்குமா இல்லை பொண்ணாக பிறக்குமா அப்படின்னு கேட்டாங்க. என்னங்க இந்த நேரத்தில் போய் எழுப்பி இதை போய் கேட்குறீங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மேலே இருந்த திருடனுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, இவங்க தூங்குனாங்கன்னா நம்ம இறங்கி திருடிட்டு போகலான்னு பார்த்தான். இவன் என்னடா இந்த தெனாலிராமன் தூங்க விடாமல் எழுப்பி தொணன்னு பேசிகிட்டே இருக்கான், இவன் தூங்குனா தானே திருட முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ திருப்பி மறுபடியும் கொஞ்ச நேரம் அவங்க ஒய்ஃப் தூங்கிட்டாங்க. அவங்க மனைவி திருப்பி எழுப்பி கமலா பிறக்கிற குழந்த பையனை என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே இப்போ என்ன அவசரம், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே திருடன வயத்தில் பால் வார்த்துச்சு. அப்பா தூங்கிட்டாங்கன்னா பரவாயில்லையே அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே தெனாலிராமன் தூங்காமல் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பி நீங்கள் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, நீங்களே ஒரு பேர் சொல்லுங்கள், தூங்குகிற நேரத்தில் எதுக்கு இப்படி சும்மா எழுப்புறீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே தெனாலிராமன் வெங்கடாஜலம்னு பேர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டான். உடனே சரி அப்படின்னு அவங்க மனைவி சொன்னோடனே இவனே சத்தமாக வெங்கடாஜலம் அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டான். அப்போது அவங்க பக்கத்து வீட்டில் வெங்கடாஜலம்னு ஒருத்தர், ஒரு காவலாளி தான், அவர் குடியிருக்கிறாரு. அவர் சத்தம் கேட்டு இவங்க வீட்டு கதவை தட்டின உடனே இவர் போய் தெனாலிராமன் திறந்த உடனே, என்ன எதுக்கு இந்நேரத்துக்கு கூப்பிட்றீங்க, நடுராத்திரிக்கு மேலே ஆயிடுச்சு, இந்நேரத்துக்கு நீங்கள் எதுக்காக கூப்பிடணும் அப்படின்னு அவன் தூக்க கலக்கத்தில் கேட்குறான். கேட்டவுடனே அவங்க மனைவி ஒன்றும் இல்லை, நாங்கள் பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு பார்த்தோம், இந்த அம்மாவுக்கு திருடன் இருக்கிறது தெரியாது, அதனால இந்த அம்மா நாங்கள் பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு பார்த்தோம், அதனால் நாங்கள் பேரை கூப்பிட்டு பார்த்தோன்னா, ஆமாம் நல்ல நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டு பார்த்தீங்க, இந்த நேரத்துக்கு தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்களா, இந்த நேரத்துக்கு தான் பேரை சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுங்களா, பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்க வேண்டாமா, என் பேரை சொல்லி எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு அவர் திட்டினார். உடனே நம்ம தெனாலிராமன், அண்ணா நாங்கள் சொன்னது நிஜமாக தான் சொல்கிறேன், நீங்கள் வேணும்னா எங்கள் வீட்டு பரண் மேலே ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவரை வேணால் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிச்ச உடனே, ஓ இவன் யாரோ வந்திருக்கிறது யாரோ திருடன் இருக்கிறதுக்காக தான் டைரெக்டாக சொல்லாமல், திருடனுக்கும் தெரியாமல் அவன் ஓடாமல் பிரச்சனை இல்லாமல் சண்டை கிண்டை போடாமல் பிடிச்சி வைக்கிறதுக்காக தான் இவன் இந்த ஐடியா பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அந்த காவலாளி புரிஞ்சுட்டு மேலே போய் பார்த்தா அந்த திருடன் பரனில் பதுங்கி ஒளிஞ்சிருக்கான். உடனே தெனாலிராமனோட புத்திசாலித்தினால எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. தெனாலிராமனோட புத்திசாலித்தனம் எந்த மாதிரி வேலை செஞ்சது பார்த்தீங்களா?